வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரூச்சஸ் ஃப்ளார் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம் தேவைப்படும், ஸ்டாக்கிங் கிளாத் தேவைப்படும், இது மாதிரி இந்த கோல்டன் டியூப் கிளாஸ் டியூப் தேவைப்படும், இந்த பீடு, அடுத்தது இந்த ஷெல் ஃப்ளார் தேவைப்படும். நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுற காட்டன் த்ரெட்டு தேவைப்படும், கட்ரு, அடுத்தது இந்த கோல்டன் ஒயர். இது பார்த்தீங்கன்னா கட்ரு தேவைப்படும், பிளேயர் தேவைப்படும். கட்ரு வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஊசி நூல் தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். அடுத்தது எப்படி வந்து ப்ரூச்சஸ் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளார் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பெட்டல் தான் தேவைப்படும். பெட்டல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கோல்டன் ஒயரும் இந்த ஸ்டாக்கிங் கிளாத் தான் நம்மளுக்கு தேவைப்படும். எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இது மாதிரி தான் டியூப் மாதிரி தான் இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த ஷேப் வர்றதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ்ல வந்து இந்த பெட்டல் ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்தது இந்த பிளேயரை வச்சு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கட்டரை வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து சிசர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட் ஆகாது. இந்த ஒயரு இந்த கட்டரை வச்சு கட் பண்ணாதான் இந்த ஒயர் கட் ஆகும். இப்ப நம்ம வந்து இந்த கட்டலுக்கு வந்து இந்த ஒயர் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஸ்டாக்கிங் கிளாத்ல வச்சுதான் நம்ம ரெடி பண்ணோம். நீங்க எவ்வளவு தூரம் இழுத்தாலுமே நல்லா இழுக்கும். கையால் அப்படி கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம த்ரெட்டு கொண்டு நார்மல் த்ரெட்டை வச்சு ஒரு 2 ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பூலாம் கட்டுற மாதிரி நம்ம இப்படி வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கட்டரை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இந்த சைஸ்ல நம்ம எடுத்துட்டோம்னா சின்ன சைஸா வரும் அளவு நம்மளுக்கு. இந்த பெட்டல் சைஸ் ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து பெட்டல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபிளார் ஷேப்ல வச்சுதான் நம்ம வந்து தச்சுப்போம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்ப நம்ம வந்து இந்த பெட்டல் ஷேப்ல இருக்கு. இதை நீங்க வந்து இந்த கம்பி அப்படி ப்ரெஸ் பண்ணா என்ன ஷேப் வேணாலுமே நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்படி நீளமா வேணாலும் நீளமா வச்சுக்கலாம், இந்த ஷேப்லயும் வச்சுக்கலாம், எந்த ஷேப் வேணாலும் நம்ம வளைச்சிக்கலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரி ஷெல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஊசி நூல் எடுத்து தச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த ஃபிளார் தைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுங்க. போட்டுக்கிட்டு நம்ம தொடங்கும் போது இனிமே நம்மளுக்கு வந்து ஷேப் ஆடாது. நம்ம இப்போ வந்து ஒரு லேயர் தச்சுட்டோம். இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு லேயர் வச்சுக்கலாம். இதுவும் இதே மாதிரியே வச்சே நம்ம தச்சுக்கலாம்.
இது மாதிரி இப்போ நம்ம வந்து 2 லேயர் தைச்சிட்டோம். அடுத்தது இந்த ஓரத்துலலாம் நம்ம வந்து பீடு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பெட்டல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த ஷெல் வச்சுக்கலாம். ஷெல் வச்சுட்டு ஒரு பீடுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஓரத்துலலாம் இந்த பீடு வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பீடு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம இந்த எல்லா இடமும் வச்சு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளார் டிசைன் போட்டோம். நீங்கள் இந்த டிசைனோட போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கூட முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட இந்த டியூப்லாம் வச்சு இந்த ஹேங்கிங் டிசைன் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹேங்கிங் டைப்பில் டியூப் எப்படி உள்ள போக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த டியூப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஊசி எடுத்துங்க. ஒரு மணியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீடு எடுத்துட்டு இந்த பீடுக்கு மேலே இப்படி டியூப்ல உள்ள விட்டுக்கணும். எந்த இடத்துல தொடங்கணுமோ அந்த இடத்துட்டு த்ரெட்டை உள்ள உள் சைடில் வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ப்ரூச்சஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.